தட்டு வடை செய்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா பச்சரிசி கொஞ்சம் 2 கப் எடுத்து நல்லா சூடு வர வரைக்கும் நான் வறுத்துட்ருக்கேன். இப்படி கை வச்சு பார்த்தா சூடாக இருந்தால் போதும், இந்தளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் அதையுமே சூடு பண்ணிவிட்டு ஊற வச்சோம்னா டக்குன்னு ஊறிடும். அதனால் அந்த மாதிரி ஊற போட்டிருக்கேன். வறுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பீனட் சேர்த்துருக்கேன். 2 சேர்த்து சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் கடலக்கொட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக மிளகு சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். குறகுறப்பாக அரைச்சி அந்த பவுடர் பார்த்திங்கன்னா இந்த மாவோட பச்சரிசி மாவோட சேர்த்துக்கலாம். அதுலேயும் கடலக்கொட்டையுமே ஆறிடுச்சு, இதையுமே குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிடுங்க. அப்போ தான் நமக்கு கடித்து சாப்பிடும்போது நமக்கு அந்த டெக்ஸ்சர் நம்மளுக்கு அந்த வாயில் கடிப்படும். ஸோ இதையுமே இந்த பச்சரிசி மாவோட சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். காஞ்ச கருவேப்பிலை இருக்கு எங்கிட்ட, அதை நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை கருவேப்பிலை இருந்தால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணணும்ல. பாருங்கள் இந்த மாதிரிங்க எல்லா மாவோடையும் பட்டு இந்த மாதிரி நம்ம இறுக்கி பிடிச்சோம்னா நல்லா பிடிக்க வரணும். அதுக்கப்புறம் உடச்சி விட்டோம்னா ஈஸியாக உடையணும். இந்த மாதிரி ஷேப் ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன், அதில் நம்ம ஒரு 1/2 கரண்டி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்ந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி மாவு பிசைஞ்ச பிறகு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சின்னதாக தட்டை வந்துடும். அழகாக ரவுண்ட் ஷேப் வந்த பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எல்லா தட்டுவடையும் தட்டி போட்ட பிறகு 2 பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெய் சலப்புலாம் அடங்குற வரைக்கும், அதாவது அந்த பபிள்ஸ் பார்த்திங்கன்னா அடங்கணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். நல்லா மீடியம் ஹீட்டில் வேக வச்சா போதும். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு எண்ணெய் சத்தம் அடங்கிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். கலரும் மாறி வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான காரசாரமான தட்டு வடை ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான காரசாரமான மினி தட்டு வடை பார்த்துட்டோங்க. இந்த தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.